அதுமாரி வாதம் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடல் அதிகமாக செயல்பட முடியாது. இதே பித்தம் அதிகமானாலும் நம்ம உடல் வந்து அதிகமாக செயல்பட முடியாது. இந்த உடம்புங்கிற ஒரு மோட்டார் கரெக்டாக செயல்படணும் அப்படின்னா வாத பித்த கபம் இது 3மே எந்த நிலைமையில சரிசமமாக சமநிலையில் இருக்கோ அந்த டைமில் மட்டும்தான் நம்ம உடல் வந்து சீராக நம்ம நினச்ச மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நோய் இல்லா வாழ்வு வாழ முடியும். உடலும் சரியாக இயங்க முடியும், சரியாக நடக்க முடியும், சரியாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணிக்க முடியும், நம்ம உடம்புல ஒவ்வொரு நரம்பும் செயல்பட முடியும், ஒவ்வொரு பிளட் வெசல்ஸ்லையும் கரெக்டாக ரத்தம் போய் சேரும், ஒவ்வொரு உள்ளார உள்ள எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக செயல்படும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த 3த்தையும் நேர்வு கோட்டில் கொண்டு வரணும், சமநிலையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வாழும் முறை, நம்ம பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே நம்ம உடலுக்கு எது ஒவ்வுதோ, எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ, எந்த சூழ்நிலை நம்ம வாழறோமோ அதுக்கு தகுந்தா போல் சாப்பாடுலேருந்து நம்ம பழக்க வழக்கத்தை